ஜெபமொழி ஜனதா கட்சி எங்கள் வீடு ஆஃபீஸ் அங்கே வீட்டு வாசல் அப்போல்லாம் 2011 அந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கெல்லாம் கிடையாது. அப்போ நான் வந்து செவத்தில் எழுதியிருந்தேன், ராஜீவ் கொலை சதிகாரர்கள் பிடிக்காமல் விட்டுவிட்டு 3 பொடியன்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி தந்த சிபிஐ வேலையை பார்த்ததற்கு வெட்கம், அவமானம், குற்ற உணர்ச்சி ஆகியவற்றால் குமுறுகிறேன், கொந்தளிக்கிறேன் அப்படின்னு எழுதி போட்டேன். அப்புறம் ஜூனியர் விகடனில் இந்த பேட்டியை போட்டு தான் அந்த 3 பேருக்கு தூக்கு தண்டனை நிறுத்தினாங்க. அதனால தான் நளினி தன் புத்தகத்தில் என்ன தெய்வம் எழுதியிருக்கா. இவர் தான் சிஐஓ, சீஃப் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ரகோத்தமன், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில். ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லியிருக்கேன். அவர் புக்கும் எழுதியிருக்காரு. அதில் வந்து குண்டு சாத்தன் தற்கொலை அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்போ 2014 நானும் அவரும் கேப்டன் டிவியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம். அப்போது திருப்பி கேப்டன் டிவிக்காரர், ஐயா அடித்து தானே வாக்குமூலம் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி ரகோத்தமன்ட்ட கேட்டுட்டு இருந்தார். ரகோத்தமன் இல்லைனாரு. அப்புறம் எங்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், நான் லோக்கல் போலீஸுப்பா, பிக் பாக்கெட் அடிக்கிறோம்னா கையை உடைப்போம், விரலை உடைப்போம், கொலை செஞ்சவனை கொஞ்சம் செய்வோம், அதெல்லாம் அடித்தோம் அப்படின்னேன். உடனே அவர் கோபமாக, மோண்டாது தான் திருச்சியில் குண்டு சாத்தனை என்கவுண்டர் பண்ணார், சுட்டார் அப்படின்ட்டார். இது ஒன்று சொன்னார். அப்புறம் 2013 டிசம்பர் மாதம் சீமான் வந்து மக்கள் முன்னாள்ங்கிற ஒரு நிகழ்ச்சி ரெக்கார்ட் பண்ணார். 3.5 மணி நேரம் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே என்னுடைய கோவத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு, மோகன்ராஜ் உங்கள்கிட்ட நாங்கள் நிறையா மறைச்சிட்டோம் மோகன்ராஜ், நம்ம கையில் இருந்த எவிடன்ஸ் வரைக்கும் நம்ம விசாரிச்சிருந்தோம்னா வைகோபாலசாமி தான் நம்பர் 1 அக்யூஸ்டு, அவர் தான் தமிழ்நாட்டில் வச்சு பிரபாகரன்கிட்ட ராஜீவ்காந்தியை கொள்ளுங்க, நான் அப்படியே தமிழ்நாட்டை அத்துக்கிட்டு வந்துடுறேன், அகண்ட தமிழுக்கு அமைச்சிடுவோன்னு சொன்னார் மோகன்ராஜ். அதை நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லலை மோகன்ராஜ் அப்படின்னாரு. 2013 டிசம்பரில். அதனால தான் 2014 நான் வைகோபாலசாமிக்கு பிஜேபி சீட்டு கொடுத்து, கூட்டணி சீட் கொடுத்து விருதுநகரில் நிற்க வச்சாங்க. விருதுநகர் எங்கள் தங்கத்தலைவன் ஊர், கர்ம வீரர் ஊர். அந்த ஊரில் போய் இந்த ஆள் ஜெயிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தனியாக போய் பிரச்சாரம் பண்ணி 1517 ஓட்டு வாங்கி வைகோபாலசாமியை தோக்கடித்தேன். இருந்தாலும் இவர் இப்போ ரகோத்தமன் ஏன் சொல்கிறான்னா, 2018 பிஜேபி கவர்மெண்ட்டை குறை சொல்லி சொல்கிறாரு. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வேலை பார்த்ததை நான் அவமானம் கருதுகிறேன்னு சொல்லியிருந்தால் பாராட்டியிருக்கலாம். அதை சொல்லலை அவர் என்னன்னு தெரியல.